வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு ஆர். இறைவன் ஆசியுடன் ஜெயிப்போம்னு நினைச்சேன். ஆசியுடன் ஜெயிச்சிடும். ரொம்ப சூப்பர். எஸ், சூப்பர்வான ஒரு விக்டரி. கிட்டத்தட்ட ஒரு செமி ஃபைனல்ஸ் பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்டா போச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் அடிச்ச அடி வேற லெவல். இந்த மாதிரி ஒரு மேட்ச் பேசுறதுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய முதல் T20 வேர்ல்டு கப் 2024 மேட்ச் நினைக்கிறேன் இன்னைக்கு நமக்கு. ஸோ எஸ், ஸ்டார்ட் ஆஃப் வித் எப்படி இருந்துச்சு சார் ஓவரால்? ஃபேண்டாஸ்டிக். நமக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. பட் நிறைய பேசினவங்களை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். இந்த மிச்சல் மார்ஷ் ஒருத்தர் காலை கப்புக்குள்ள சொருகி வச்சிருந்தாருல வேர்ல்டு கப் போது, ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் தி லிப். ஓகே, ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த ஃபுட் இந்த டோர்னமெண்ட். அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணுமா, அந்த ஜெயிக்கிறதுக்கு இந்தியாவோட ஒரு சிறந்த டீம் அவங்களுக்கு கிடையாது. இன்னும் அவர் எழுப்பல, யாருமே எழுப்பல. அவரு பால்காரன் அவர் எழுப்பவே இல்லை, இன்னும் தூக்கத்திலே விளையாடுங்க. அதாவது திமிரு வாழ்க்கை அப்புறம் திமிராவே இருக்கணும்ன்றது டிசைட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ராடனரி ஆடி காமிச்சோம். கிரிக்கெட் என்னன்றது நம்ம 120ன்ற டோட்டலையே பாகிஸ்தான் அகேன்ஸ்டா டிஃபெண்ட் பண்றோம். இவங்க அதையும் மீறி நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம போலிங் ரொம்ப ஈஸியா வச்சுருவாங்க அவங்க அந்த டைப்ல. இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம அதை பேசுவோம். வேற என்ன பண்ணி இன்னும் ஈஸியா வின் பண்ணிக்கலாம்னு பேசுவோம். ஷூர், கண்டிப்பா சார். சோ சார், இப்போ எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ரோஹித் சர்மாவோட விஷயத்தை வச்சு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மேட்ச். இந்த வீடியோ என்ன மாதிரி ஒரு பிகாஸ் இவர் இந்த பாசிட்டிவ் இன்டென்ட் ஆஃப் பேட்டிங். ஒரு 10 பால் பிடிச்சாலும் அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரெசிவ்ல ஆடிட்டு தான் அவுட் ஆவேன்னு சொல்லி ஒரு ஆட்டம் ஆடுறாரு அப்படின்றத பத்தி நம்ம நிறைய மேட்சஸ்ல பேசியிருந்தோம். பட் அந்த குவிக் ஃபயர் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் அது எல்லாம் ஒன்னு சேர்ந்து சரியான மேட்ச்ல ஒரு சூப்பர் இன்னிங்ஸ். அதுவும் மிச்சல் ஸ்டார்க்கு அடிச்ச அந்த ஒரு ஓவர்லாம் 4 6. மிச்சல் ஸ்டார்க்கு நான் வரல கிளம்புறேன்ட்டு போயிட்டாப்லையாம். ஏர்போர்ட்ல இருந்து தத்தன்னு இழுத்து இன்னும் 2 ஓவர் போடி ஆள் கூட்டு வந்துக்கிறாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு ரோஹித் சர்மா ஷார்க் மாதிரி அடிச்சார் போட்டு. டொப்புன்னு கொட்டுன்னு கொட்டினாரு. ஷர்மக்கலை அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களை பயமுறுத்தி, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இந்த மேட்ச் அப்படியே நம்ம கைக்கு வந்ததுக்கு காரணம் அந்த ஒரு ஓவர் தான். ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் அந்த ஓவர். ஓகே, அதுவும் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ரொம்ப குவிக்கா கேட்ச் பண்ணாரு, இந்த பிட்ச் கரெக்டா சூட் ஆகுதுன்ட்டு. இது நாட் சோ டிஃபிகல்ட். ப்ரீவியஸா அந்த பிட்சஸ் மாதிரி இந்த செயின்ட் லூசியா பிட்ச் அவ்வளவு டிஃபிகல்ட் இல்ல. பட் அதை பிளான் பண்ணி இல்ல, நீயா நானா, நீ ஏத்த நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சார் பாருங்க. அவரு கவலையே படல. நம்ம கிட்ட யார்கர்னு ஒண்ணு இருக்கே, அது எப்போ 21வது ஓவர் போடலாம் அப்படின்னு வேணாம். கட்சியில நம்ம எப்ப வேணா ரோஹித் சர்மா 90 லட்சம் அதை போடலாம், அது வரைக்கும் நம்ம போட வேணாம்னு சொல்லிட்டு இப்பதான் அவர் இந்த ஃபாஸ்ட் போலிங்ல T20 ஃபார்மேட்ல ஃபார்ம் வந்துருக்காரு. நம்ம மிச்சல் ஸ்டார்க் கிடையாது, நான் பழைய ஃபார்முக்கே போறேன்னு சொல்லிட்டு கரெக்டா ரோஹித் சர்மா வச்சு செஞ்சாரு. மாஸ்டர் கிளாஸ் இல்ல, பிளாஸ்டர் கிளாஸ். இந்த மாதிரி 6 எக்ஸிபிஷன் நம்ம பார்க்கவே முடியாது. அதுவும் ஒரு கோலி விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அடிச்சு அடி இருக்கு பாருங்க. சோ முதல் டேர்னிங் பாயிண்ட் அதுதான். பட் ஈக்குவலா அதை பத்தி பேசுற அளவுக்கு பேசணும்னா ஒரு ஃபேரி டேல் இருக்கு. அதாவது அக்சர் பறந்து டேல், அந்த மாதிரி ஒரு கேட்ச் ரொம்ப அரிது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்னைக்கா பாக்கலாம் அந்த மாதிரி கேட்ச். அந்த மிச்சல் மார்க்ஸ் ஒரு கேட்ச் அவனை புடிச்சாரு பாருங்க பவுண்டரியில, அது கண்டிப்பா 6 பாஸ். இத்தனைக்கும் பெரிய ஹியூஜ் 6 ஃபுட்டர் எல்லாம் கிடையாது, ஒரு டிம் டேவிட் மாதிரி எல்லாம் கிடையாது அக்சர் பட்டேல். பட் தான் லெஃப்ட் ஹேண்டர் த்ரோ லெஃப்ட்ல அடிக்கிறவரு ரைட் ஹேண்ட்ல 100 கேட்ச் ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே ஒரு பொசிஷன்ல விழுந்து பிடிச்சி காமிச்சாரு பாத்தீங்களா. ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட். இந்த மிச்சல் மார்ஷ்ன்றவரு கேப்டன்சிலாம் அப்பப்போ பண்றாரு இல்லையா. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலயே ஒரே 12th மேன் ஆல்வேஸ் கேப்டன் ஆஃப் டீம்ன்றது எனக்கு தெரிஞ்சு மிச்சல் மார்ஷ் தான். ஒன்னு டயலாக் விடுறது, இல்ல வருது 20 ரன் 30 ரன் அடிச்சுட்டு போயிருது, போலிங்ல 2 ஓவர்ல 30 ரன் கொடுக்குறது, இதுதான். பட் அந்த ஸ்டாயினிஸும் ஸ்டார்க்கும் நமக்கு கர்ணன், மாவீரன் கர்ணன் மாதிரி வழங்கினாங்க. அது ஸ்டாயினிஸ் கேட்கவே வேணும், விதவிதமா வெரைட்டி. இந்த 2 பேர் நம்ம ரொம்ப தேங்க் பண்ணணும். எஸ் சார், இன்னைக்கு நம்ம ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான கன்வர்ஷனை காட்டி அதிக ஸ்கோர் அடிச்சு காட்டினாரோ, ஆக்சுவலா இந்த மாதிரி பிக் மேட்சஸ்ல அடிக்கக்கூடிய நம்முடைய பிளேயர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. விராட் கோலி அகைன் இன்னைக்கும் லக் அவுட், ஒரு ஃபெயிலியர். சார் எக்ஸாக்ட்லி ரைட். ஐ அம் கமிங் டு தி பாயிண்ட் only. வேற ஏதாவது சொல்ல போறீங்க? ஆமா, வாட் இஸ் ராங் வித் விராட் கோலி இன் திஸ் T20 வேர்ல்ட் கப் நினைக்கிறீங்க ஓவரால்? நம்ம பேசின அதே பாயிண்ட் தான் தலைவா. 6 ஓவர்ஸ்ல அவசரப்பட வேணாம் சொல்லிட்டு இருக்கேன்.
இவர் 2 பால் டிஃபரன்ஸ் சொன்னால் ரோஹித் சர்மா will compensate because he is a better hitter first 6 overs. I mean the first 6 overs. விராட் கோலி அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றா. ஏன்னா நான் சொல்றேன், இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல கொஞ்சம் இது டிபிக்கல் ஹேசல்வுட்டுக்கான பிச்சர், கொஞ்சம் ஸ்பான்ஜி பவுன்ஸ் இருந்தது. பட் அந்த 4 ஓவர் கொஞ்சம் பார்த்தான்னு ஒரு வழி கிடையாது. இவர் டெஸ்பரேட் ஆயிட்டார். ரன் ரேட்னே ஓடுது மைண்ட்லன்னு சொன்னதில்ல உங்களுக்கு. இப்ப அந்த சித்தார்த் டைட்டா போட்ட போது இறங்கி சுத்திட்டாரு பாருங்க பாயிண்ட்ல அவுட். அது பின் டவுன் பண்ண அந்த மாதிரி ஆயிட்டாரு. ரோஹித் சர்மாவுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் இன்னைக்கு பிச்சை பெட்டரா அவர் கேட்ச் பண்ணிட்டாரு. இந்த முதல் 6 ஓவர் விக்கெட் லூஸ் பண்ணாம ரன் ரேட் கம்மியா இருந்தா பரவாயில்ல. பட் அதையும் மீறி ரோஹித் சர்மா ஒரு ஓவர்ல அப்படி மாத்தி விட்டாரு. ஒண்ணுமே இல்ல, விராட் கோலி நம்பர் 3 வந்தாருன்னா இட் பி மச் பெட்டர் அவருக்கு. ஏன்னா அவரால் லேட்டர் ஸ்டேஜ்ல தள்ளி கிள்ளி ஆடிட்டு அதுக்கப்புறம் அடிக்க முடியும். அது ஏன் பிடிவாதமா ஓபனிங் அனுப்புறாங்கன்றத எனக்கு புரியல. நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா அதுல ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதனாலதான் சூட்டர்ன்றதை மாத்தி பார்க்கலாம். நம்ம ஒரு பர்டிகுலர் இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அங்கேயே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன ஜாஸ்தி ஆகினே இருக்கும். அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா எல்லாமே மாறிடும். எங்கேயாவது ஒரு போன் காலோட யாரோ ஒருத்தர் பாப்பீங்க, அதுல கம்ப்ளீட்டா மாறிடும் சினாரியோ. அதுதான் சொல்றேன் நான். இப்ப ஜஸ்ட் ஸ்டக் டு நம்பர் 1 அப்படின்னு தேவையில்லைன்ற. நம்பர் 3 வந்து அடிக்க மாட்டேதான் அப்படிங்களா தான். ரைட் சார், நம்ம மிடில் ஆர்டர் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நினைக்கிறேன் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நம்பர் 4 யாருப்பா, இவருக்கு அப்புறம் அவரா, அவருக்கு அப்புறம் இவரான நிறைய கன்ஃபியூஷன் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆஃப் ஹிட்டர்ஸ் ஹூ கேன் ஆல்சோ காம் டவுன் அட் சம் டைம்ஸ். அதாவது ரிஷப் பண்ட் ஆகட்டும், டூபேவாகட்டும், ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சூரியகுமார் யாதவ், 4 பேரும் நான் வந்து திடீர்னு உங்க ஸ்டைல்ல தான் இது என்ன வரவாது உங்க ஸ்டைலுக்கு ரொம்ப ஒட்டிக்குது. உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா நான் எப்ப வேணா அந்நியனா மாறுவேன், எப்ப வேணா நான் அம்பி ஆவேன். அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. நம்பர் 3, 4, 5, 6 இந்த 4 பேர் தான் ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட்ல வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை சூப்பரா கொடுக்குறாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன் பால, இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கப்பு ஜெயிக்கிறோமா இல்லையான்றதுல நீங்க விட்டுடுங்க. அடாப்டபிலிட்டி ஃபேக்டர்ல கண்டிஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி கிரிக்கெட்டை மாத்திக்கிறதுல ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அது எல்லா டீமோட நமக்கு அந்த சுப்பீரியாரிட்டி இருக்கு, அடாப்டபிலிட்டி இருக்கு. அதனால கப் அடிக்கிறோம் இல்லையோ, மீதி அத்தனை டீம்ஸ் இந்த வேர்ல்டுக்கும் ஐயோ இவங்க ஆடணுமே அப்படின்ற ஒரு தூக்கம் போவோம் எல்லாருக்கும். அது பெரிய பிளஸ் நமக்குன்னு சொல்லிட்டு. எஸ் எஸ். ஸோ அந்த பேலன்ஸை வந்து ஒரு பக்கம் அவங்க கொடுக்க, இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ், நம்மளுடைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் 3 பேர் பேக்ட் வித் 3 லெஃப்டிஸ் சூப்பர்வா போடுறாங்க. இன்னைக்கு கிரன்ச் சிச்சுவேஷன்ல பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமாவும் அவங்க தான் இருந்தாங்க. குல்தீப் அண்ட் அக்சர் 2 பேர். அதுவும் அந்த குல்தீப் எடுத்த கிளென் மேக்ஸ்வெலோட விக்கெட் சூப்பர்வான விக்கெட் சார். அது அவர் ரொம்ப டெஸ்பரேட் ஆகி நான் அடிச்சிட்டேன், போன ஓவர்ல 35 அடிச்சேன், நீங்க பாக்கல, இந்த ஓவர்ல 75 அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. அவர் இறங்கி போய் அவுட் ஆயிட்டு பெவிலியன் போனதுக்கு அப்புறம் தான் பால் ஸ்டம்ப்ல படுது. சூப்பர்வான டெலிவரி. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம போன வீடியோல மேக்ஸ்வெல் ஆல்ரெடி அவுட், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து ஆல்ரெடி அவுட். இப்போ பிளாட்டிஷா குட் லைன்ல ஜடேஜா அடிச்சு போட்டதுனால அவர் கரெக்டா டைம் ஆகுது. ரிவர்ஸ் மெரிகனும் வந்துட்டாரு. பட் தூக்கி போடுற பால் நான் உங்களுக்கு சொல்ல மைண்ட் டைஸியா இருக்கும் என்ன ஆகலான்னு. அவர் தூக்கி போட்ட கூகுளியை இறங்கி அந்த ஷார்ட் லைஃப்ல அடவுண்டு எங்கேயுமே ஃப்ரண்ட்ல வந்து ஆந்தரே சக்கராசா பால் இப்படி போயின்னு அண்ட் லோவா வர போயிடுச்சு. ஸோ அதை குல்தீப் பியூட்டிஃபுல்லா போட்டு எடுத்தாரு. ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு அவர் மேக்ஸ்வெல் போறாருன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பாலே போறாருன்னா டெட்லியஸ்ட் டெலிவரி எதுன்னா யார்கர் மட்டுமே. நீங்க குட்லைன்லயோ ஷார்ட்லயோ பால போட்டீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு இருக்கிற பவர் அண்ட் டைமிங் கண்டிப்பா ரிவர்ஸ் ஸ்வீப் 6 ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டீப் பாயிண்ட் வச்சுக்க முடியாது. அப்புறம் நீங்க அப்படி எல்லாத்துலயும் வச்சுக்க வேண்டியதான். அவர் அதை ஆடாம இங்க ஒரு ஃபீல்டு போயிடும். ஸோ அவருக்கு அந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் நேரா போறவங்க யாருக்கிற தவிர எதுவுமே போட முடியாது. நீங்க அதுதான் ஸ்ட்ரெயிட்டா போய் காலில் இறங்கி எழுப்பி விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுவும் ஸ்லோயா இருக்கு நான் சொல்றது. ஸோ அது ஒண்ணு. உங்களுக்கு போன மேட்ச்ல ஒரு விஷயம் சொன்னேன், லைன் அண்ட் லெங்க்ல ஹார்திக் பாண்டியா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்ற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு குவாலிட்டியில் சொன்ன பாத்தீங்களா. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாக்கே ஆக்டர் ஹார்திக் பாண்டியா ஒர்ஸ்ட் பாசிபிள் போலிங் நான் பார்த்ததுலயே. ஏன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு நம்ம எத்தனை வீடியோஸ் இதை பேசியிருப்போம். டிராவிஸ் ஹெட் தன்னுடைய ரைட் லெக்கை தூக்கி அவுட் சைட் லெக்ஸ் வச்சுக்கிறாரு, ரூம் கிரியேட் பண்ணிக்கிறாரு. ஆஃப் ஸ்டம்ப் ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் மட்டும் அவருக்கு போடவே கூடாதுன்னா அத்தனை பேர் அதையே போடுறாங்க. ஓகே, இன்க்ளூடிங் பும்ரா. நவீன் உல் ஸ்ட்ரெயிட்டா டிராவிஸ் ஹெட்டுடைய காலை பார்த்து பாலை போட்டு மூவிங் டெலிவரியில போல்ட் எடுத்திருக்காங்க. நவீன் உல் போல்ட் எடுத்துட்டு சொன்ன பாத்தியா எடுக்கிறேன்னு சொன்ன பாத்தியா கை வரை காமிச்சுன்னு போறாரு. வீக்னஸ் ஸ்டடி பண்ண அளவுக்கு அவங்க பண்ற அளவுக்கு கூட நம்ம பண்ணலன்னு தான் ஆச்சரியமா இருக்கு. அந்த டைப் ஆஃப் பால் போடக்கூடிய ஒரே ஆள் வந்து பும்ரா தான். கரெக்டா க்ளோஸ் டு த லெக் பால் ஸ்விங்கிங் அவே டுவர்ட்ஸ் ஸ்லிப்னா சத்தியமா ஹிட் அவுட். அந்த பால் போட்டா கூட வரல அவருக்கு.
அவுட் ஆன பால் பாத்தீங்கல்ல, இந்த சம்டைம்ஸ் கார் டயரை பார்த்தா டாக்ஸ் வந்து ஒரு மாதிரி பண்ணும் காலை தூக்கின்னு, அந்த மாதிரி அந்த லெக் சைட்ல போய் கிட்டத்தட்ட கால் கிட்ட பால போட்டு இப்படிதான் கில்லி ஆடுற மாதிரி ஆடி விட்டுருந்தா சரிங்களா. அதுக்குதான் சொல்ற இந்த ரூம் கிரியேட் பண்ண விடவே கூடாதுன்றான். இதை எப்படி அவங்க திங்க் டேங்க்ல சொல்லாம இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்ட்ரெயிட்டா கால்ல போடுற பால் எல்லாமே ஒரு ரன் 2 ரன் அடிக்குது. எஸ் சார், வார்னர்லாம் மேட்ச் ஆரம்பிச்ச உடனே எப்ப எனக்கு இந்தியன் டீம் ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப நாளா T20 வேர்ல்டு கப் படிக்காம இருக்கிறீங்க, 2007 இனாகரல் அடிச்சது உங்களுக்காக என்னால முடிஞ்சது தான்ப்பான்னு சொல்லி விக்கெட்டை கொடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. ரொம்ப குட் பாய். பட் ஆனா அதே மாதிரி பிளான் போட்டு மிச்சல் மார்ஷ் ஒரு சூப்பர்பான கேட்ச் கொடுத்தப்ப அதை ரிஷப் பண்ட் வந்து தடுக்கி போய் அன்பார்ச்சுனேட், பிகாஸ் நிறைய கேட்சஸ் நல்லா புடிச்சிட்டு இருந்தார் அந்த டோர்னமெண்ட்ல. ஒரு குரூஷியல் ஸ்டேஜ்ல அவர் விட்ட கேட்ச் கிட்டத்தட்ட நம்மள மேட்சே காஸ்ட் பண்ற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப் 100 ரன்ஸ்க்கு மேல அவங்க பார்ட்னர்ஷிப் இல்லனா எல்லாருக்கும் பயம், ஐயோ அந்த கேட்ச புடிச்சிருக்கலாமே அப்படின்னு. ரோஹித் சர்மா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு அப்போ. ஆமா, அது இட்ஸ் வெரி ரேர். ஈவன் ஐ ஃபவுண்ட் ஹிம் லீடிங் பைஸ்ல மிட்ஃபீல்டிங் வந்து பைஸ் 2 வாட்டி கை வழியா, ஐ மீன் நாட் பை, ஒரு பால் கட் அடிச்சு பேட்ல பட்டு லேட்டா மூவ் பண்ணார் டு ஹிஸ் ரைட். அதுல ஒரு 4 போச்சு. அப்புறம் கை வழியா ஹர்ஷ்தீப் பால் இன்னொரு 4 விட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஏன் ஹர்ஷ்தீப்பே அந்த காட்டன் பால் விட்டாரு. அந்த பால் வந்து பெரிய ஹார்ட் ஹிட் பண்ண ஒரு டெலிவரி கிடையாது. மிடில் ஆஃப் த பேட்ல பட்ட டெலிவரி இல்ல, பேட்டுக்கு மேல் பக்கத்துல பட்டதை அவர் விட்டுட்டார் அந்த கேட்ச. பட் ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஃபைனல்ஸ் வரணும், கப்பல்லாம் அடிக்கணும்னா இந்த மாதிரி கேட்ச விட நமக்கு சான்ஸே இல்லை. ஜடேஜா ஈஸி கேட்ச ஸ்பில் பண்ணது, பால் டிப் ஆயிடுச்சு கொஞ்சம், அவர் ஆன்டிசிபேட் பண்ணல. இதெல்லாம் சர்ப்ரைஸ். ஸோ அதனால அந்த சினாரியோல என்ன வேணும்னா அவனை ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. ஜடேஜாவே கேட்ச் விடுறாருன்னா இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் பால் கேம் தான் அந்த அந்த சர்க்கிள்குள்ள. அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எஸ் சார், இன்னைக்கு வந்து இந்த ஹிட்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட இந்த லோவர் மிடில் ஆர்டர்ல வழக்கம் போல ஸ்பின்னுக்கு தடுமாறக்கூடிய, அதாவது இப்ப இந்த சவுத் ஆப்பிரிக்காலாம் எப்படி வந்து டேவிட் மில்லர்லாம் ஸ்பின்னர்னு சொன்னாலே டக் அவுட்ல இருந்தே அப்படி ரிட்டர்ன் கிளம்பிடுவாரோ, அந்த மாதிரி இவங்க கிட்டயும் வந்து இந்த லோவர் மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னுக்கான ஒரு பெரிய ஃபிளா இருக்குது இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல ஆடும்போது ஆஸ்திரேலியாவுக்கு. அதை நம்ம இன்னைக்கு நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. இஃப் அட் ஆல் ஒருவேளை ஆப்கானிஸ்தான் ஜெயிக்காம ஆஸ்திரேலியா செமிஸ்க்கு வந்து ஒருவேளை ஃபைனலுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா இதை கொஞ்சம் மைண்ட்ல எந்த டீமா இருந்தாலும் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, கரெக்ட். இப்ப அவங்க வந்து ஜாம்பா வந்து கொஞ்சம் கஷ்டம் அடிக்கிறது. நீங்க அடிச்சா அது வேற விஷயம். மேக்ஸ்வெல் ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பொய் போலிங் ஆஃப் ஸ்பின்னர் ஆக்ஷன்ல பால் அவேயா போயிட்டு இருக்கும். பொய் அந்த மாதிரி அவர் விக்கெட் எடுப்பாரு. மேக்ஸ்வெல் மேல அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்ல. ஏன் சரி, இங்க ஐபிஎல் ஆடும்போது தான் அவருக்கு போலிங் கொடுக்க மாட்டாரு. ஃபேப் டு பிளேசிங் பார்த்தா யாருமே கையில பால காட்ட மாட்டாரு. அது என்னன்னு தெரியல. அவர் போடலாம். அவர் பேட்டிங் எனக்கு கண்டிப்பா தெரியும். இந்த ஆஸ்திரேலியன்ஸுக்கு மட்டும் ஸ்லோவரா நீங்க பால் ஸ்பின், அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நீங்க போட அவங்க ஃபைனல் ஆயிடும் நிறைய வாட்டி. எல்லாரும் அப்படிதான் ஆடுறாங்க. டிம் டேவிட்லாம் டோட்டலி ஆஃப் கலர் அண்ட் நல்ல கேட்சர். அவர் ஃபுல் டாஸ் இப்படி அடிக்க போய் பும்ரா பியூட்டிஃபுல்லா பிடிச்சாரு அந்த கேட்ச. அது ஃபண்டாஸ்டிக் கேட்ச். அண்ட் குல்தீப் பிடிச்ச கேட்ச், டைவிங் கேட்ச் சூப்பர். மேத்யூ வெயிட் கேட்ச், அதுவும் நல்ல கேட்ச். எனக்கு ரொம்ப இந்த கான்டெக்ட்ல சொல்ல வேண்டிய விஷயம், ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஆஸ்திரேலியன்ஸ் எப்படி ஃபீல்டிங் பண்ணணும் அதே மாதிரி ஆப்கான்ஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்ல டேவிட் கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ராடினரியா. இவன் சைக்காம பிகினர்ஸ் மாதிரி ஃபீல்டிங் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. அதுதான் டிஃபரன்ஸ். இந்த ஆஸ்டன் அகன்றவர் அவர் தொத்தின் வந்து பால் எங்க போனாலும் அவரும் விடாம அதை எஸ்கார்ட் பண்ணி பவுண்டரி வெளில விட்டுன்னு இருக்காரு. இல்ல அது கேட்ச வெளில விட்டுறாரு. அந்த மாதிரி ஏன்னா போன மேட்ச் ஆப்கானிஸ்தான் கூட விளையாடுனப்ப இப்படிதான் அவ்வளவு ஃபீல்டிங் எரர்ஸ் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. இன்னைக்கு இந்த மேட்ச்ல இவ்வளவு ஃபீல்டிங் எரர்ஸ் கொஞ்சம் அன்யூஷுவல். இந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியா மிஸ்ஃபீல்ட் இத்தனை ஒரே மேட்ச்ங்கிறதெல்லாம் வந்து பேக் டு பேக் பிட் மிஸ்டீரியஸா தான் இருக்குது. பட் அட் சேம் டைம் நம்ம வந்து ஒரு கம்பேக், அதுவும் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துருச்சு மேட்ச், அவ்வளவுதான் முடிய போகுது, இதுக்கப்புறம் பும்ராவோட அந்த 2 ஓவரை தாண்டி என்ன பண்ண போறோம்னு இருக்கும்போது எல்லா பவுலர்ஸும் சிப் இன் பண்ணி அந்த லாஸ்ட் ஒரு 6 ஓவர்ஸ்ல மேட்சை மாத்துறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்பேக் அண்ட் எவ்வளவு போய் நம்ம பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியும்னு காட்டுற வகையில் இருந்துச்சு இல்லையா சார்? ஆமா, நம்ம அடாப்டபிலிட்டி சொல்றேன். ஹர்திக் பாண்டியா பேட்டிங் கிளாஸ், நோ டவுட் அபவுட் இட். சூப்பர் அடிக்கிறார். சூரியகுமார் யாதவ் ஃபண்டாஸ்டிக் அடிக்கிறார், இல்லைன்னு சொல்ல. இப்போ போலிங்ல ஹர்திக் பாண்டியா போடும்போது டிராவிஸ் ஹெட் ஸ்கொயர் கட்டு, கவர்ஸ்ல சீவர்து, ஃப்ரண்ட்ல போட்டா தூக்கி அடிக்கிறது எல்லாமே வரும். திருப்பி அந்த பால்லயே ஃபீட் பண்றாரு ஃபாஸ்டா. கடைசி ஓவர் எனக்கே போய் 29 ரன்ஸ் ஹர்திக்க கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன். அப்ப பாருங்க பிரில்லியண்டா ஸ்லோவா போடுறாரு. அங்கேயும் டால் லெஃப்ட் ஹேண்டர், டிராவிஸ் ஹெட் ஷார்ட், டால் லெஃப்ட் ஹேண்டர் மிச்சல் ஸ்டார்க் பாலே போடல. ஏன்னா ஸ்லோ ரன் போடுறாரு. அடிச்சு முடிச்சோடனே பால் போகுது. அந்த ஸ்லோ ரன் முதல்ல டிராவிஸ் ஹெட்டுக்கு போட்டுக்கலாம், காலையிலேயே போட்டுதான் கூட ஸ்கூப் பண்ணி மேல கொடுத்துருப்பாரு. பட் இவங்க ஏன் அந்த ஸ்டடி பண்ணாம யாருக்கு எது 4K ஸ்ட்ராங் பாயிண்ட் அதுலயே போட்டுருக்காங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. எஸ்
சார் மிச்சல் ஸ்டார்க் இன்னைக்கு திரும்ப உள்ள கொண்டு வந்தாங்க. போன ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஏஷ்டன் அகரை உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப அவருக்கு பதிலா திரும்பவும் மிச்சல் ஸ்டார்க். இந்த மூவ் ஒருவேளை அவங்க பண்ணாம இருந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருந்திருந்தா ஆஷ்டன் அகர் ஓரளவுக்கு இங்க ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? இல்ல இந்த பிட்ச்ல வந்து அவர் ஒன்றும் பெரிய இது இருந்திருக்க மாட்டாரு. கரெக்ட். ஸ்பின் வந்து உண்மையிலேயே மேக்கிங் லைஃப் டோட்டலி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் த பேட்ஸ்மேன்ற மாதிரி இல்ல பிட்ச். அந்த மாதிரி இல்ல. நீங்க கரெக்டா வந்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல 6 அடி சூரியகுமார் யாதவோட ஃப்ளோக்கெல்லாம் 6 ஈஸியா கிடைக்குது. நல்லா நல்லா பட்டது. ரோஹித் அடிச்ச எல்லா ஷாட்டும் மேக்னிஃபிசன்ட் இருந்தது. டைமிங் ப்ராப்ளமே இல்லாம இருந்தது இந்த பிட்ச்ல. ஹேசல்வுட்டுக்கு மட்டும் நமக்கு டிஃபிகல்ட்டி இருந்தது. அவர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பவுன்ஸ் பண்ணிட்டார் அது மாதிரி. ஸோ அது ஒண்ணுதான். மிச்சல் ஸ்டார்க்கு அவருக்கே தெரியணும். இந்த வீடியோ ஹைலைட்ஸ்ல பார்த்தாருன்னா ரோஹித் சர்மா விக்கெட் அவர் எடுத்த பால் யாருக்கார், பட் அதை அவர் லேட்டா தான் போடுறாரு. அது என்னன்னு எனக்கு புரியல. ஆனா அந்த பால் அவரோட ஸ்பெஷலிஸ்ட். யார்கர்ல ஸ்டார்க் இஸ் ஸ்பெஷலிஸ்ட். அதை விட்டுட்டு அவர் கோவப்பட்டு ரோஹித் சர்மா அடிக்கடிக்கு அவர் உடம்பு அடிக்கணும் குட்லன்ஸ்லயே போட்டுருக்காரு. அவர் பிஸ்தா மாதிரி அடிச்சிருக்காரு. அவர் வந்து வெயிட் போட்டிருக்காரு ரோஹித் சர்மா. அவருடைய ஃபிட்னஸ் எல்லாம் ப்ராப்ளமா இருக்கு. இருந்தா கூட த வே இஸ் பேட்டிங் வேர்ல்ட்லயே வெரி ஃபியூ பீப்புள் கேன் பேட் லைக் T20 ஃபார்மேட்ல. அப்படியாரு அவர் பாக்குறதுக்கு ஃபிட்னஸே இல்லாத மாதிரி இருக்கு. சொல்லி சொல்லி அடிக்கிறார். அவருடைய ஐசைட் அண்ட் சென்ஸ் ஆஃப் டைமிங் இருக்கு பாருங்க, எஸ்பெஷலி ஃபார் த ஷார்ட் பால்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் பால்ஸ். அதான் சொன்னேன், பிளாஸ்டர் கிளாஸ். ரோஹித் சர்மா தான் சோலி ரெஸ்பான்சிபிள் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சது. ஒரு சிங்கிள் அவுட்டா ஒருத்தர் சொன்னா ரோஹித் சர்மா தான் அவுட். எஸ், இந்த மாதிரி யாருமே விளையாட முடியாதுன்ற மாதிரி அவர் விளையாடினாரு, கரெக்ட். பட் ஆஸ்திரேலியாலையும் அதே மாதிரி இந்த மாதிரி யாரும் பவுலிங் போட முடியாதுன்னு மிச்சல் ஸ்டார்க் போட்டு மீண்டும் ஒரு முறை ஐபிஎல்ல நீங்க எப்படி வந்து மிச்சல் ஸ்டார்க்கும் T20க்கு சம்பந்தமே இல்ல பாலா அப்படின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி அதை ப்ரூவ் பண்ணிருக்காரு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இப்பட்டாலும் ஆஸ்திரேலியா செமிஸ்க்குலாம் வந்துச்சுன்னா தயவு செய்து திரும்ப இந்த ஆகர் கீகர்லாம் எடுத்துட்டு வராம ஸ்டார்க்கே எடுத்துட்டு வரட்டும். எந்த டீமுக்கு இருந்தாலும் அது உதவியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. சரி, ரோஹித் சர்மாவுக்கு மிஸ்டைன்லாம் ஆறுது, குரூஷியலா விக்கெட்டை விட்டுறாரு. லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், வேர்ல்ட் கப் ஃபைனல் மாதிரி ஸ்பின்னரை இறங்கி அடிச்சு கவர்ஸ்ல ஹோல்ட் பண்றதெல்லாம் சொன்ன பாருங்க. இதெல்லாம் மீறி அவர் அடிக்கிறார் பாத்தீங்களா. வந்து ஒரு ஒரு ஜெயண்ட் போலர் லைக் ஸ்டார்க்க வந்து அதான் சொன்னேன், இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்டே ரோஹித் சர்மா தான். அந்த ஒரு ஓவர்ல டிமாரலைஸ் ஆயிட்டாங்க ஆஸ்திரேலியா. நார்மலா வரா மாதிரி 130 140 சுட்டிடலான்ற ஒரு ஐடியால இருந்திருப்பாங்க. எஸ்பெஷலி ஹேசல்வுட் டைட்டா போட்டு கோலி விக்கெட் எடுத்த உடனே இந்த ஒரே ஓவர்ல அட்டாக் டு சர்வைவ் நீயா நானா அப்படின்னு ஒரு அடி அடிச்சாருல்ல ரோஹித். அங்க கிளியர் பாதி மேட்ச் அங்கேயே ஒன். பிளஸ் குல்தீப் ரொம்ப பிரில்லியண்டா போடுறாரு. குல்தீப் ஸ்லோனஸ் இருக்கு பாத்தீங்கன்னா நேரில் டீசிங்கா. பிளஸ் இஸ் காட் பேக் இஸ் கூகுளின்னு சொன்ன பாத்தீங்களா வைட்டல. அந்த கூகுளி வந்துச்சு. ஹர்ஷ்தீப் வந்து மறுபடியும் பழைய ஃபார்ம் வந்துச்சு. ஹர்ஷ்தீப் கரெக்டா போடுறது, க்ளோஸ் டு த பாடி போடுறது, அதெல்லாம் ஹர்ஷ்தீப் ரொம்ப அழகா போட ஆரம்பிச்சு. எஸ் சார், ரிவ்யூ பண்ணிட்டீங்க, ரகலை பண்ணிட்டீங்க, ரெமடியும் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே மருந்து மாத்திரை வாங்கிட்டு கிளம்பிடுவோம் டாக்டர்ன்ற மாதிரி நானும் கிளம்பிடுவேன். இந்த இவரு டிராவிஸ் ஹெட்டை வந்து எந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணிருக்கலாம்னு நீங்க சொன்னீங்க. பட் அதை தாண்டி இன்னும் கன்சர்ன்ஸா, பிகாஸ் இந்தியா இஸ் இன்டு தி செமிஸ்ங்கறனால கேட்கிறேன், இன்னும் கன்சர்ன்ஸா நீங்க என்ன பாக்குறீங்க? அகைன்ஸ்ட் தி லைக்ஸ் ஆஃப் இங்கிலாந்து கூட நம்ம விளையாட போறோம், சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாட போறோம். சோ எப்படி இருக்கும்? இன்னும் என்னென்னலாம் நம்ம சரி பண்ணணும்? சிவம் டூபே அடிக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னே சொல்லல. ஃப்ரண்ட்ல போறது வரைக்கும், பிச்சில் எதுவும் இல்லாத வரைக்கும் இஸ் த நம்பர் 1 பிளேயர். 6 புக் கிரிக்கெட் மாதிரி அடிக்கிறார். பட் நம்ம வந்து என்னைக்குமே லூஸ் பாலோ இல்ல சுமாரா போலிங் போட்டாலோ மட்டும்தான் நான் அடிப்பேன் 6. டைட்டா போலிங் போட ஆரம்பிச்சேன்னா எனக்கு வராது. அது பேட்டிங்னா முக்க வேண்டிய கடைசி 4 ஓவர்ஸ் பேத்தட்டிக்கா இருந்து பேட்டிங் பாத்தீங்கல்ல. 240 வர வேண்டிய ஸ்கோர் நம்ம அடிச்சு இந்த அடிக்கு. பட் கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க மூச்சு நம்ம டைட்டா போட ஆரம்பிச்சாங்க பாருங்க. கொஞ்சம் ஃபோர்ஸிங் அப்ப நம்ம முக்கி அடிக்கிறோம், ரன்னே வரமாட்டேன்றது. அந்த சமயத்துல வரணும்ன்ற, அதாவது எனிமீஸ் கேம்புக்குள்ள எடுத்துன்னு போய் அட்டாக் அப்போ இன்னும் பயங்கரம் அடிக்கும். ஸோ நம்ம லே பண்ண ஃபவுண்டேஷனை வேஸ்ட் பண்ணிட்டோம் 3-4 ஓவர்ஸ். இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். இன்னும் டஃபா இருக்கும். அந்த சமயத்துல இப்படி ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ஒரு லவ்லி ஜூசி பிளாட்ஃபார்ம் கிடைச்சுன்னு இருக்கும்போது அதை கேபிட்டலைஸ் பண்ணி இன்னும் 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கலான்றது என்னுடைய எண்ணம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டவுட்டே கிடையாது. பினாமினலா ஆட்டம் கிரிக்கெட், பியூட்டிஃபுல். கையில நீங்க சொன்ன மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப்ல கையை விட்டு போயிருந்தது இல்லையா? அப்ப அந்த மிச்சல் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் ஆடும்போது அந்த கேட்ச் டோட்டலி டர்ன் தி மேட்ச். அதை டிமாரலைஸ் ஆயிட்டாங்க. 6 போல்டு அந்த கேட்சை மாத்தி விட்டாரு. ஆக்ஸ் எஃபெக்ட் மாதிரி, அக்ஸர் பட்டேல் எஃபெக்ட். அது ஃபேரி டெயில் தான். டாப் கிளாஸ் கேட்ச். அதெல்லாம் வந்து அவர் வாழ்க்கை அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட அவருக்கு போர் அடிக்காது. ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் கேட்ச். நான் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவேன். அதனால அது என்ன லெஃப்ட் ஹேண்ட் ரைட்ல ஃபுல் லீப் பண்ணி பிடிச்சி கேட்ச் அப்படியே ஸ்டாட்டிக்கா ஒரு பொசிஷன்ல விழுந்தது. அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச்.
இல்ல அவர் வந்து கேட்ச புடிச்சதுக்கு அப்புறம் நான் எங்க விழ போறேன், பவுண்டரி எனக்கு அந்த பக்கமா, இந்த பக்கமா எதுவுமே முதல்ல நான் இந்த பால புடிக்க போறேன்டான்ற மாதிரி. ஏன்னா பிடிக்கணும். குருஷ் இருக்கும்போது உயிர கரெக்ட். பணைய எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கேட்ச் புடிச்ச மாதிரி இருந்துச்சு சார் அதை பார்க்கும்போது. கரெக்ட். புடிச்சிட்டு பர்பெண்டிகுலர் டு தி பவுண்டரி இப்படி, அதாவது இப்படி ஊழ்ந்திருந்தா கூட, இப்படி ஊழ்ந்திருந்தா கூட கையோ காலோ ஏதோ ஒண்ணு பட்டிருக்கும். பேரலல் டு தி பவுண்டரி பியூட்டிஃபுல்லா உண்டு. அது கிரேட். அதனால அது பக்கத்துலயே இல்ல, பவுண்டரி பக்கத்துலயே இல்ல. எஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். இன்னும் இந்த செமி ஃபைனல்ஸ்ல எந்த மாதிரி விளையாட போறோம், எந்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட் கூட எப்படிலாம் இருக்க போகுது நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறத. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். எனி அதர் பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த அன்னியன் இது அம்பி இருக்கு பாருங்க, அது மாதிரி எப்ப நமக்கு வந்து மாணிக்கமா இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் மாணிக்கமா முதல்ல 6 ஓவர்ல இருக்கணும். அதனால அந்த இடத்துல இன்னைக்கு ரோஹித் சர்மாவுக்கு பியூட்டிஃபுல் கிளிக் ஆச்சு அந்த ஒரு ஓவர். அதர்வைஸ் கொஞ்சம் மாணிக்கம் குவாலிட்டி தான் தேவை ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல. ரியலாவே ஃபண்டாஸ்டிக் ஸ்கோர் செட் பண்ணு 180 தாண்டணும்னா இன்னைக்கு மாதிரி விக்கெட்ல ஓகே ஒன்னும் பெரிய சேலஞ்சா இல்ல. பட் நம்ம கூடிய மட்டும் நோலாஸ்ல வர பார்க்கணும். அதுக்கு இந்த விராட் கோலியுடைய ஷஃபல் டு நம்பர் 3 வேற நம்பர் 1 வேற யாராவது வரலாம்னு எனக்கு தோணுது. அது வந்து ரிஷப் பண்டே கூட வரலாம், நாட் அ பிக் டிஃபரன்ஸ். நம்பர் 3 அவர் வராரு. இப்ப சப்போஸ் முதல் 2 பால் 3வது பால் விக்கெட் வந்தா ஓபனர் மாதிரி தானே. ஸோ ரிஷப் பண்டே கூட வந்துடலாம் ரோஹித் சர்மாவோட. வி கேன் சி மோர் சக்சஸ். விராட் கோலி நம்பர் 3 வரலான்றது என்னுடைய எண்ணம். ஹர்திக் பாண்டியா தன்னுடைய டிசிப்ளின் இன் போலிங் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் மேட்ச் போயிருக்கும் அவரால். இன்னைக்கு இவ்வளவு பேடா அவர் போடுவார் நினைக்கல. இது வரைக்கும் டோர்னமெண்ட்ல பிரமாதமா போட்டுட்டு ரொம்ப பேடா ஒரு பேட்ஸ்மேனுடைய சைக்காலஜி என்ன, ஒரு டெக்னிக் என்னன்னே பார்க்க போட்டு இருக்கு இவருக்கு ஹெட் அவுட் சைட் ஆப்ஷன் ஃபிளாஷ் பண்றதுக்கு போட்டுனே பாயிண்டே கிடையாது. அதை கேர்ஃபுல்லா இருக்கணும். மீதி ஹர்ஷ்தீப் சூப்பர் பிரில்லியன்ட், குல்தீப் 2 தீப்பும் சூப்பர் பிரில்லியன்ட். அவங்க 2 பேர் லெஃப்ட் நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிறைய இருந்தா பிளஸ் நினைக்கிறது போக ஏகப்பட்ட லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் எல்லா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுமே கொஞ்சம் ஆங்குலரா வரதுனால அதுவே நமக்கு ஒரு பாதி சக்சஸ் இந்த லெப்டிஸ் நமக்கு போலிங்ல இருக்கிறதுனால. ஸோ நீங்க சொல்ற இந்த மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஃபார் போத் டைப்ஸ். அது ஒரு பக்கம். போலிங்கும் கரெக்டா போட்டு இருக்கும் அப்படின்றது நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். மற்றபடி ஆல்மோஸ்ட் ஆன் தி வே டு கெட் லிஃப்டிங் த கப் அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ் சார். லாஸ்ட் திங், இந்த 11 பேர்லயே ஜடேஜா மட்டும் இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த ஃபைன் டியூன்ற வேர்ட் சொன்னீங்க, அதனால நான் கேட்கிறேன். ஜடேஜா மட்டும் இன்னும் அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இன் பேட்டிங்கா இருக்கட்டும், இல்ல பவுலிங்ல வந்து இந்த தடவை நாட் அட் இஸ் பெஸ்ட். இப்போ ஒரு அக்சர் கொடுக்குற குல்தீப் கொடுக்குற பிரேக் த்ரூஸ் அவரால் கொடுக்க முடியலங்கிறது வந்து சின்ன கன்சர்னா இருக்கு. சோ அது இன்னும் கொஞ்சம் இதான டீமுக்கு பெட்டர் ஆகும் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா. பிகாஸ் ஜடேஜா ரொம்ப நாள் ஆச்சு நான் டேர்ன் பண்ணி பார்த்து போல மெஜாரிட்டி எரியுது. தட் இஸ் பேக் ஃபுட் ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி போடுற அந்த ஒரு லைன் உள்ள போயிட்டாரு. கம்ப்ளீட்டா ஓவர் டிஃபென்சிவா அவர் போயிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கையை மேல தூக்கி அக்யூரேட்டா நாகிங் லிங்க்ல போடுற அந்த ஜடேஜா நான் பார்க்கல கடைசி 2 மேட்சா. அப்போ ஐ தாட் ரிதம் இல்லைன்ட்டு, பட் 2 மேட்சாவே இன்டென்ஷனலா ஒரு ஷார்ட்டா தான் போட்டுருக்காரு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அந்த ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். அதை மேக்கிங் த பேட்ஸ்மேன் பிளே ஆஃப் த ஃப்ரண்ட் கொஞ்சம் நாட் டோட்டலி க்ளோஸ் பால், பட் இன்னும் கொஞ்சம் குட் லைன்ஸ்ல டர்ன் பண்ற டெலிவரிஸ் அவர் போட ட்ரை பண்ணலாம்னு எனக்கு தோணுது. குல்தீப் இஸ் ஈஸிலி த பெஸ்ட். அவர் வந்து ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா போடுறாரு. லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் as well as the கூகுளி அக்சரும் போடுறாரு. பட் இந்த 3 பேர்ல குல்தீப் இஸ் த பெஸ்ட். 3 லெஃப்டிஸ்ல குல்தீப் இஸ் த பெஸ்ட். ஹர்ஷ்தீப் வந்து நான் நினைச்சதை விட 50% எக்ஸ்ட்ராவா குவாலிட்டி காமிச்சிட்டு இருக்காரு போலிங்ல. அதுவும் சூப்பர். பும்ரா அன்டவுட்லி தி பெஸ்ட். தேர் நோ டவுட், நத்திங் டு டாக் அபவுட் பும்ரா அட் ஆல். ஜீனியஸ் ரோஹித் சர்மா சொல்ற மாதிரி இதை விட பெட்டர் பேலன்ஸ் கிடைக்காது பாஸ். forget the result, forget the cup and all that. Quality cricket, we are definitely giving the best quality. ரோஹித் சர்மா அண்ட் டீம் இஸ் கிவிங் த பெஸ்ட் குவாலிட்டி. பேட் டே எப்போ வேணா வரலாம், அது நம்ம புலம்பவே கூடாது. இட்ஸ் நாட் த லாஸ்ட் டே ஆன் எர்த். திருப்பி எப்பயுமே ஃபார்ம் வருவோம். இப்ப ஆடிட்டு இருக்கிற கிரிக்கெட் குவாலிட்டி சூப்பர். இதை விட பெட்டர் டீம் இருக்காது. எப்படியாவது ஒருவேளை ரிங்கு சிங் வரலாம் சிவம் டுபேக்கு பதில் தோணுது. பட் சிவம் டுபேயுடைய 6 ஹிட்டிங் வந்து எல்லாருக்குமே கான்பிடன்ஸ் இருக்கு. அதுதான் நமக்கு வந்து நிறைய கம்ப்ளீட் ஒரு ஸ்பைக் வரும் ரன் ரேட்ல ஒரு தோணுது. பட் பிட்ச் கண்டிஷன் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா ரிங்கு சிங் டீம்ல ஆடுறது பெட்டர். இஸ் அ கிரேட் ஃபினிஷர் லைக் தோனி. ஹி இஸ் ஆல்சோ அனதர் மாணிக்கம் பாஷா டைப். அது ஒரு அட்வான்டேஜ். ரைட். ஓகே சார். கடைசி கொஸ்டின், நம்ம இந்த மேட்ச் பத்தி எல்லாம் விட்டுருவோம். இப்போ ஆஸ்திரேலியா உள்ள வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை தோக்கடிச்சு எப்படியாவது அந்த செமிஃபைனல் ஸ்பாட்டை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஹவு டிஃபிகல்ட்? ஆமா பாஸ். இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஏன்லாம் போட்டு பார்த்தேன் காம்பினேஷன். அதுல ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் லெவலும் the way they are combining as a team வந்து phenomenal. நான் ஏன் சொல்றேன், செப்பாக்ல வேர்ல்ட் கப்ல 280 சேஸ் பண்றாங்க.
Pakistan against Afghanistan is loaded with 4 spinners. The first team which had the guts to play 4 spinners 11ல. நம்ம ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுக்கிறதுக்கு யோசிச்சிருக்கோம் இந்தியா, பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். ஆப்கானிஸ்தான் 4 ஸ்பின்னர் வச்சுக்கின்னு பாகிஸ்தான் 280 பட்டு அடிக்கிறாங்க அந்த ஃபார்மேட்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு 140 பால்ட்ரி டோட்டல் டிஃபெண்ட் பண்றாங்க. ஃபீல்டிங் ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி பண்றாங்க, கேச்சஸ் பிடிக்கிற விதம். ஸோ அவங்க கான்பிடன்ஸ் லெவல், டிசிப்ளின் அண்ட் ஹவு தே அப்ளை தெம்செல்ஸ் ஆஸ் அ டீம் பார்க்கும்போது அவங்க பங்களாதேஷ் அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம், கிரிக்கெட் இஸ் a gentleman's கேம்ன்றாங்க. அதை ரிமைண்ட் பண்றதே இன்னைக்கு டேட்ல ஆப்கானிஸ்தான் தான். அவங்க என்னைக்காவது எதிரணி டீம்ல இருக்கிற யாரையாவது அசிங்கப்படுத்தி பாத்தீங்களா? ரஷீத் கான் சும்மா அப்படி கை அப்படி சொல்லிட்டுனே போற விக்கெட் எடுத்தா, நவீன் வேற அவர் ஃபீல்டர் கிட்ட கை காமிச்சுன்னு போறாரு. இவங்க வெறித்தனம் அவங்களுக்கு தான் காமிக்கிறாங்களே தவிர இன்னொருத்தர் இன்சல்ட் பண்றதே இல்லை. ஸோ ஜென்டில்மேன் நான் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் டீம் நான் பயங்கரமா ரொம்ப அட்மையர் பண்ணேன். 100% ட்ரூ. வெல் செட் சார், வெல் செட். கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு டீம் செமிஸ்க்கு வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் யார் அந்த செமி ஃபைனல்ஸ் அப்படிங்கறத. Thank you so much for joining sir. அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மேட்சோட வீடியோல நான் உங்களுக்கு பார்க்கறேன். See you. Yes, and hats off to Rohit Sharma and his Sharma Kale. மறுபடியும் நாம சந்திப்போம் on RRR.